கமலா, என்ன மேஜர் சார்? நாளையில இருந்து உனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லம்மா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகி இந்த குடும்பத்திலே ஒருத்தராயிட்ட உன்னை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். ஒண்ணு செய்யல சார், நான் வேலை செய்யல, எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க. இங்க 2 போட்டோ எதுக்கு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டா? இது ஒண்ணு திருட்டு இல்ல, யாருக்கு தெரியாம எடுத்துட்டு போற. திருட்டாவே இருக்கட்டுமே. நீ மட்டும் வேணு திருடலையா? உனக்கு பிடிச்சத நீ திருட, எனக்கு பிடிச்சத நான் திருட்டேன். எப்படி வந்த? எப்படி வந்தே? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னம்மா கவனம்? ராதா, என்னடி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல இல்ல, ஏதோ இருக்கு, சொல்லுடி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் லைப்ரரியில ஒருத்தர் சந்திச்சேன். அதான் நீ கேட்டேன். காதலா? ஏய், ஆள் எப்படி? வாட்ட சாட்டமா? போடி. எந்த ஸ்டேஜில் இருக்கு? கண்ணோடு கண்ணோக்கி நிலை. கண்ணாலதான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர இன்னும் வாயால பேச ஆரம்பிக்கல. ஏன் வெக்கமா இருக்க? வெக்கமா இருக்க? முதலாளியோட தம்பி அப்படி இப்படின்னு இருந்தா பேசுறதுக்கோ இல்ல நினைக்கிறது சொல்றதுக்கோ பயமா இருக்கும். நீ குறும்புக்காரி, துடுக்கா ஏதாவது பேசிடுவ, எனக்கு கூச்சமா இருக்க. கமலா, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல. பேசுறதுக்கு கூச்சமா இருந்தா ஒரு லெட்டர் எழுது. லவ் லெட்டர். எப்படி எழுதுறது? அட்ரஸே தெரியாது. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாது. உன் மனசு கவர்ந்த அந்த மன்னன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துற. போதுமா? கமலா, எனக்கா முன்னேற தெரியாதுடி. கடிகாரத்துல பெரிய முள்ளு ஒரு ரவுண்ட் சுத்தினாதான் சின்ன முள்ளு ஒரு எண்ணிக்கை நகரும். அந்த மாதிரிதான் நானு வச்சுக்கேன். கமலா கமலா கமலா, நீதான் எனக்கு அப்பப்போ உதவி பண்ணணும். சரி, நானே பெரிய முள்ளா இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டமா நகர வைக்கிறேன். என்ன? அட்ரஸ் தெரியாதவனை போய் ராதா காதலிக்கிறா. ஆனா இங்கே கிட்டத்திலேயே இருக்கே இருந்தும் இதை மனசு விட்டு கேட்க முடியலையே. ஒரு லெட்டர் எழுதி அவர் கோட் பாக்கெட்ல வச்சுட்டா, ஒருவேளை என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னா? காதல் கடிதத்தையே மறைமுகமாய் எழுதுறேன், அவர் கோட் பாக்கெட்ல வச்சிடுறேன். தாமரை நெஞ்சம் இங்கே ஒளியாக, ஆதவன் நெஞ்சம் செல்லும் வழியாக. அப்புறம் தாமரை நெஞ்சம் இங்கே ஒளியாக, ஆதவன் நெஞ்சம் செல்லும் வழியாக, தூது சொல்வோரும் இல்லை துணையாக, என்னை தூயவன் காணவில்லை தெளிவாக. கமலா, தூது சொல்வாயோ? கமலா, கமலா, எதுக்காக கூப்பிட்டீங்க? இது என் கோட் பாக்கெட்ல இருந்துச்சு. என்னது?
உங்க கோட்லயே வச்சுட்டேன். அது ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? ஏதோ கவிதை மாதிரி இருக்குது. ஆமா, கவிதை தெரியும் கொஞ்சம் எழுதிட்டேன். ஏதாவது பத்திரிக்கையில போட ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க நினைச்சேன். உங்க தம்பி கோட்டை நினைச்சு உங்க கோட் பாக்கெட்ல போட்டுட்டேன். ஐ சீ. கவிதை ரொம்ப நல்லா இருக்குமா? நீ ஏன் எழுதுன? பின்ன காப்பி அடிச்சனா? அது இருக்கட்டும். இத பிரசுரம் பண்றதுக்கு முரளி என்ன ஏற்பாடு பண்றது? அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. அஞ்சுகம்னு ஒரு பத்திரிகை வருதே, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல கலை இலக்கிய பத்திரிகை, எ வெரி குட் லிட்டரரி மேகசின். அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியை அருணாதேவி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் இப்ப ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்கேன். அவங்களை உடனே சந்திச்சு இத பிரசுரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். ஐயோ, அதான் வேண்டாம். ஏதோ தெரியாதனமா எழுதிட்டேன், என்ன விட்டுடுங்க. நோ 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 நோ. திறமை இருக்கிறவங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டியது கடமை. கவிதை ரொம்ப பிரமாதம். நேருக்கு நேர் இருந்தும் அவள் நெஞ்சம் பேசவில்லை. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட அந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல எழுத்தாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். உட்காரமா. இப்படிதான் சார், யார் யாரோ எங்கெங்கோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ கூட ஒளிய பார்த்தாலே நான் விடல, இழுத்துட்டு வந்துட்டேன். ஏமா கதை எழுதுவியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? கவிதை எழுத தெரிஞ்சவனுக்கு கதை எழுத தெரியாதா? என்னம்மா? தெரியுமே. மாலை நேரம், கதிரவன் மறையும் நேரம், காளர் வீடு திரும்பும் நேரம், கன்னியர்கள் காத்திருக்கும் நேரம், தென்றல் விளையாடுகிறது, அதில் தவழ்ந்து வரும் பறவைகளின் கீதம், சாட்டை போல் நீண்டு கிடக்கும் சாலை, அது சாரி சாரியாக ஜனங்கள், இவற்றையெல்லாம் யோசித்தபடியே மல்லாந்து படுத்திருந்தான் மார்த்தாண்டன். அவ்வளவுதான். அடடா, என்ன நட என்ன நட, என்ன அழகு பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட். எங்க அஞ்சுகம் பத்திரிகைக்கு ஒரு தொடர்கதை எழுதேம்மா. தொடர்கதையா? எனக்கு பழக்கம் இல்லையே. என்னம்மா பழக்கம் இல்ல? தண்ணியில இறங்குனாதான் நீச்சல் கத்துக்க முடியும். பேசாம இருமா. இத பாருமா, நீ எனக்கு ஒரு தொடர்கதை எழுதி கொடுக்கற. எழுதுற இந்த கவிதைக்கும் எழுத போற தொடர்கதைக்கும் சேர்த்து இதோ ஒரு செக். வேண்டாங்க. வாங்கிக்கம்மா. வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. இந்த கவிதைய அடுத்த வாரம் அஞ்சகத்திலே போட்டுடுறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிக்கை வந்தாச்சு. அஞ்சு வந்தாச்சு. ஐயா உங்களுக்காக எழுதின காதல் கடிதம் பத்திரிக்கையில வந்து ஊர் புற படிக்கிறாங்க. நீங்க தான் படிக்கல. பேசாம இருந்தா உங்க போட்டோவை மட்டும் நான் திருடி வச்சுக்கிட்டேனே, அதே மாதிரி என் போட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா? இதை எடுத்துட்டு போய் உங்க கண்ணுல படுற இடத்துல வைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன். பேசு கண்ணே பேசு. எப்போ பேசுறது? இப்போவாவது நீங்களும் என் போட்டோவை எடுத்து உங்க பெட்டிக்குள்ள வச்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன். அஞ்சுகம் பத்திரிக்கையில ஒரு கவிதை வந்திருக்கு. இந்த கவிதை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்திரிகைக்கு ஒரு தனி மதிப்பு வந்திருக்கு. யாரோ ஒரு பொண்ணு எழுதி இருக்கிறா, தூது சொல்வாயோ. என்ன தலைப்பு சாதாரணமா இருக்குன்னு பாக்குறீங்களா? உள்ளுக்குள்ள வர்ற விஷயம் இருக்க, ஓஹோ என்ன கற்பனை, என்ன மாதிரி வார்த்தைகள். இங்க பாருங்க சார். வானை மறந்து நின்ற புவியேது, மழையை மறந்து நின்ற பயிரேது, ஆடல் மறந்து நின்ற மயிலேது, ஆசை மறந்து நின்ற மனமேது, வாடகை மறந்து நின்ற மனமேது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கவிதை ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க கவிதையை பத்தி. சும்மா சொன்னா எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனை. என்ன கழுதைங்கிற கவிதைய கற்பூரம்ன்ற. ஐயோ பாருங்க சார், பிச்சு விட்டா சார், கொண்டு விட்டா சார். மத்தவங்களை பாராட்டிக்கிட்டே இருற, உன்னை பாராட்டும்படியா ஒரு காரியமும் செய்யாத. உடவடா உதவாக்குற உதவாக்குற. நானா உதவாக்குற? சும்மாடா. ஓடாத கடியாரம். ஓடாத கடியாரமா? நானா சார்? ஓடாத கடியாரத்துல முள்ளு ஒரே இடத்துல நின்னாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான மணி காட்டும். உங்கள மாதிரி ஓடுற கடியாரம் தான் ஒரு தடவை கூட சரியான மணி காட்டுறது இல்ல. சரிடா சரி, நீ எனக்கு வாடகை தான் கொடுக்கறது இல்ல, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்றியா? வீட்டை காலி பண்ணிட்டு போணுமா? உன்னை போக சொல்லலப்பா. அப்பா, துஷ்டனை தூரம் விட்டு வச்சிருக்க கூடாது, பக்கத்திலேயே வச்சிருக்கணும். உங்க பழக்கம் எனக்கு தூர விலகித்தான் பழக்கம் வர. இப்ப போர்டு தொங்க விட்டனே, ஆமா, அந்த போர்ஷனுக்கு ஒரு ஆளை பார்த்து கொடை குறிக்க வச்சிரு. நல்ல ஆளா, என்ன மாதிரி இல்லாம. அப்பா, வீட்டை கொடை குளிக்க விடுறதே மாசா மாசம் செலவுக்கு பணம் வாங்கத்தானே. செலவுக்கு கையில காரணா வச்சுக்காம அத்தனை பணத்தையும் போட்டு ஒருத்தன் வீட்டை கட்டுவானா? சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. எவனாவது பிரம்மச்சாரி பையனா பார்த்து கொண்டாந்து வீட்டுல வச்சிடாத. வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருக்குது, பொண்ணை வெளியே அனுப்பிச்சிருங்களேன். எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் கட்டோட பிடிக்கும். ஆமா, இந்த வயசுல நீங்க அதெல்லாம் பண்ணா எவனும் ஒத்துக்க மாட்டான். சரி சரி சரி, ஒரு நல்ல குடுத்தனமா கொண்டு வைக்கணும், அவ்வளவுதானே. ஒரு போன் பண்ணிட்ட
காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே கமிஷனா 25 காசு. ஒரு போன் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே, இந்த போன் எல்லாம் என்ன சாஸ்வதமா? ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடியடங்கும். அப்போ 25 காசு. எப்போ 25 காசா? பிரம்மச்சாரி குடி வரக்கூடாது. ஆமா, ஓகே. நாராயண நாராயண. ஓஹோ, சரிதா. அறிவு கட்டவனே, திருட்டுத்தனம் எதுக்குடா? கமலா உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா நான் எப்போ முடிவு செய்துட்டேன். Good. தன் போட்டோக்கு பக்கத்துல சூரியன் என் போட்டோ வச்சுக்கிட்டாரே. இதுல இருந்து தெரியலையா அவரும் என்ன நேசிக்கிறாருன்னு? இந்த ஆண்களே இப்படித்தான், எதையும் வெளிப்படையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புளியாமட்ல புளியாம்பாலாம் கீது, மாமட்ல மாங்காய் பாலாம் கீது, தென்னமட்ல தேங்காய் பாலாம் கீது. வாப்பா வா. சாப்பிட்டாமட்ல சாப்பிட்டா பாலாம் கீது, எல்லாம் பறிச்சு தருவேன். கண்ணே கண்ணே கண்ணே, புளியாமட்ல புளியாம்பாலாம் கீது. என்ன சாப்பிடாப்ல எனக்கும் கொடுக்கறது? என்னடா டைனிங் டேபிள் வரைக்கும் வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? எனக்கு வெக்கமே கிடையாது. சீக்கிரம் படைக்கிறவன் கடைசி வரைக்கும் விட மாட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? மேஜர் சாருக்கு ஓவல், மைனர் சாருக்கு காஃபி. எனக்கு என்ன கிடைக்கும்? எது வேணும்னாலும் கிடைக்கும். எது வேணாலும்? எது வேணும்னாலும். நிச்சயமா? நிச்சயமா இந்த வீட்டுல எது வேணும்னாலும் கிடைக்கும். ஜில்லுன்னு பழைய சோறு கிடைக்குமா? பழையது. பழையதா? பழையதுக்கு திடீர்னு இப்ப எங்க போறது? லைப்ரரி 1/2 மணி நேரத்துல வடபாயாசத்தோட சாப்பாடு தயார் பண்ணி விடலாம். பழையது அவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ண முடியாது. அதனால அகந்த கூடாது, கர்வம் கூடாது. புரியுதா? சரியான அடி. இவன் தலையில நல்ல அடி அடிச்சப்பா. என்ன சார் இது? ஊரெல்லாம் உங்களை ராமருங்கிறாங்க, அவர் லட்சுமணருங்கிறாங்க. அண்ணா ஆங்கில பத்திரிகை படிக்கும் போது தம்பி தமிழ் பத்திரிகையா? நாராயணா, ஏண்டா இந்த பாட மொழி எல்லாம் தமிழ்ல மாத்துறது கரெக்டா இல்ல ஆங்கிலத்திலே இருக்கிறது கரெக்டா? இந்த மொழி பிரச்சனையை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? பாட முடியலாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். அதுதான் கரெக்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லைப்ரரி வாயா, என்ன அது? அண்ணா ஆங்கிலம் தான் கரெக்ட்ங்கறாரு. என்ன கரெக்ட்? என்ன கரெக்ட்? இவருக்கு எப்பவும் இங்கிலீஷ் கட்டிட்டு அழணும். நீங்க தமிழா? தமிழ் தான். கரெக்ட். என்ன சார் கரெக்ட்ங்கறாரு? பின்ன என்னப்பா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. இங்கிலீஷ் எதுக்கு? கரெக்ட். உலக அறிவு வேணும்னா இங்கிலீஷ் வேணும். எந்த உலக அறிவு தமிழ்ல இல்ல, திருக்குறள்ல இல்லாததா? அதானே திருவள்ளுவர் விட ஷேக்ஸ்பியருக்கு பெரிய தாடியா? கண்டினியூ கண்டினியூ. உலக தமிழ் மாநாட்டு சொற்பொழிவை கேட்டிருந்தா இவருக்கு அறிவு இருக்குது, உனக்கு அறிவு இல்லையே. யாருக்கு அறிவு இல்ல? புத்தி கிட்டத்தனமா பேசாதீங்க. சரி உங்ககிட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. யாருக்கு புத்தி இல்ல? யாருக்கு புத்தி இல்ல? இப்படி மடத்தனமா பேசுறா? ஐயோ ஐயோ ஐயோ, மடத்தன கிட்ட பேசுற பல்லுகள் எல்லாம் உடைச்சு போடுவா. ஜாக்கிரதை. அண்ணன் கிட்ட தம்பி பேசாது. ஆர்குமெண்ட் வரும்போது அண்ணனாவது தம்பியாவதுரா. சரிடா சரி, இந்த நிமிஷத்துல நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தம்பி விட்ட. அப்படித்தான் இருக்கட்டுமே. எனக்கு குடியா முடிய போயிடும். உனக்கு கொஞ்சமாவது மான ரோஷம் வைக்க இருந்துச்சு. இப்ப வீட்டு விட்டு வெளியே போடா. உலகம் பறந்து கிடக்கு. பேசிட்டே இருந்தா எப்படி? போயண்டா, ஏன் நிக்கிற? போறேன். நீங்க மாத்திரம் இந்த வீட்டுல பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு கிடங்க. நில்லுங்க. அண்ணனை போய் பூதங்கிறாரு. இது பூதமா? சுமாரப்பா, ஏன்டா இன்னும் நிக்கிற? போடா வெளியே. நாராயணன், என்ன இது? நாராயணன் நாராயணன், எனக்கு என்ன தெரியும்? இந்த பாருங்க, என்ன இருந்தாலும் அண்ணனை இவ்வளவு மரியாதை குறைவா பேசக்கூடாது. என்னங்க இன்னும் நிக்கிறாரே? ஏன்டா இன்னும் நிக்கிற? வெக்கம் கேட்டவன. முரளிங்கிற பேரை விட இது நல்லா இருக்குங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்களே. நான் போறேன் கமலா, போறேன். இனிமே இவர் முகத்தை விழிக்க மாட்டேன். போட போற. இவங்க என்ன ராமலட்சுமணனா இல்ல வாலி சுக்ரீவனா? வேணாம் சார்,
அண்ணன் தானே கோச்சுக்கிட்டார். இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். கமலா என் சூட்கேஸ் எடுத்து போய் நான் இங்கே ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன். வீட்டு விவகாரம் ஹோட்டல் வரைக்கும் போறது நல்லது இல்லைங்க. அதானே சொன்னா கேளுங்க. 4 நாள் போச்சுன்னா அண்ணன் கோவம் சரியா போயிடும். அது வரைக்கும் ஹோட்டல் ஏன்? எங்க வீட்டுல ஒரு போர்ஷன் இருக்கு, அங்க வந்து தங்குறது. ஆமாங்க, அதுதான் நல்லது. ஒண்ணும் வேண்டாம், நான் ஹோட்டலுக்கே போறேன். ஐயோ, எங்க வீட்டு போர்ஷன் ரவே உனக்கு கோபமாகாதடி. சரிப்பா, அங்கேயே போலாம். சரிப்பா, அங்கே போலாம்ப்பா. இத பாருங்க, எங்க வீட்டு சொந்தக்காரர் இருக்கானே ஒரு முசுடு பிரம்மச்சாரிக்கெல்லாம் வீடே தரமாட்டேங்கிறான். அத பத்தி பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தான் எங்க வீடு தெரியுமே, இவரை கூட்டிட்டு வாங்க, நான் முன்னால போய் ஏற்பாடு பண்றேன். நாராயண் நாராயண். எலே ஹரிகிருஷ்ணா, பிரம்மச்சாரிக்கு வீடு தர மாட்டேன் நான் சொன்னேன். பிரம்மச்சாரிய குடி வைக்கிறேன்டா. அதுவும் எப்படி ஆளு? பஞ்சு நெருப்பு பத்திக்கிட்ட எனக்கு என்ன? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ